வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருட்கோயிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, குலதெய்வ தோஷம் எதனால் ஏற்படுகிறது, குலதெய்வ தோஷம் என்றால் என்ன, குலதெய்வ தோஷத்தை எப்படி சரி செய்வது, குலதெய்வ தோஷம் சரி செய்யப்படாமலே இருந்தால் என்னென்னலாம் நிகழும், இதையெல்லாம் பற்றி தெளிவாக காணவிருக்கின்றோம். குலதெய்வத்தை சுட்டிக்காட்டக்கூடிய இடமாக இருப்பது நம்முடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் நம்முடைய குலதெய்வத்தை பற்றி சொல்லுவோம். அப்ப இந்த 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டால், 5ஆம் இடம் பாவக்கிரகங்களின் ஆளுமையில் அல்லது 5ஆம் இடம் ஒரு செயல்படாத ஒரு சூழல்ல இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் குலதெய்வ தோஷம்னு சொல்லுவோம். இந்த குலதெய்வ தோஷம் எதனால ஏற்படும்? முதல்ல குலதெய்வம் தோஷம் நமக்கு ஏற்படுத்துமா? நிச்சயமா ஏற்படுத்தாது. ஆனால் குலதெய்வம் தோஷம் அடையும் எப்ப அப்படின்னா, ஒரு மனிதன் உணவு உண்ணாமல் இருக்கும் பொழுது எப்படி ஆற்றலை இழப்பானோ அதே போல நம்முடைய வழிபாடு செய்யப்படாத குலதெய்வம் தன்னுடைய ஆற்றலை குறைவாகத்தான் நமக்கு வழங்கும். அதோடைய அனுகடாட்சம்ங்கிறது பரிபூர்ணமா கிடைக்காது, நமக்கு அதுல குறைவு இருக்கும். அதைத்தான் குலதெய்வ தோஷம்னு சொல்றோம். இது மட்டுமா? குலதெய்வம் என்னன்னே தெரியாத பல பேர் நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரக்கூடியவர்கள்ட்ட பல பேர்கிட்ட பார்க்கிறோம், குலதெய்வம் என்னன்னே எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. குலதெய்வத்துல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இதுதானா எங்க குலதெய்வம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இருக்கு. இதுவும் ஒரு வகையில் குலதெய்வ தோஷம். ஏன்னா அப்பயே வீட்டோட மாப்பிள்ளையா வந்திருப்பாங்க. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அந்த வீட்டோட விட்டுருப்பாங்க, இங்க வந்தோடனே மாறி இருப்பாங்க. அதனால குலதெய்வம் என்னன்னே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது, சிரமமா இருக்கும். சில பேருக்கு குலதெய்வம் இதுதான்னு தெரியும், ஆனா குலதெய்வ கோயிலுக்கு போக மாட்டாங்க ரெகுலரா. கடவுள் நம்பிக்கை எங்க தாத்தாவுக்குலாம் குறைவு, அதனால அப்பயே குலதெய்வ வழிபாட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இது எல்லாமுமே குலதெய்வ தோஷத்தை ஏற்படுத்தும். குலதெய்வம் வலுவா இருந்தா என்ன நடக்கும்? எல்லா விதத்திலும் இந்த 5ஆம் இடம் மிக அற்புதமான இடம். எல்லா லக்னக்காரர்களுக்குமே சரி, யாருக்குமே இந்த 5ஆம் இடம் ஒரு கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது. எல்லா லக்னக்காரர்களுக்கும், ராசிக்காரர்களுக்கும், எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் 5ஆம் இடம் ஒரு அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய இடம். இது கெட்டால் எல்லா சூழ்நிலையிலும் சுப பலன்கள் குறைவு அப்படிங்கிறது நம்ம தெளிவா உணர்ந்துக்கலாம். இந்த 5ஆம் இடம் கெட்டவர்ல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, என்ன பண்ணாலும் ஒரு பெரிய விருத்தி இருக்காது லைஃப்ல, ஏதோ ஒரு விதத்துல ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கும். இந்த 5ஆம் இடம் வலுத்துச்சுன்னா நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா 2 அடி உங்களுடைய குலதெய்வ அனுகிராட்சத்தோட மூவ் பண்ணுவீங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்களை மூவ் பண்ண வைக்கும், அடுத்த லெவலுக்கு உங்களை தூக்கிவிடும். அப்ப இந்த 5ஆம் இடம் வலுப்பெறுதல்ங்கிறது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். சரி, இந்த 5ஆம் இடம் ஜாதகத்துல வீக்கா இருக்கு, இது குலதெய்வத்துக்கு மட்டும்தான் நமக்கு தோஷத்தை ஏற்படுத்துமானா நிச்சயமா கிடையாது. இது பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கியது. என்ன, இந்த 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் உங்களுடைய பூர்வ புண்ணியமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய முற்பிறவில பாவங்கள் அதிகம் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த ஆகாமிய கர்மாவை நம்ம வலுப்படுத்தணும். ஆகாமிய கர்மாவை வலுப்படுத்தும் பொழுதுதான் 5ஆம் இடம் உங்களுக்கு வலுவாகும். அப்ப பல்வேறு தடைகளை ஏற்படுத்தும். வீட்டுல சுபகாரிய தடைகளை முதல்ல ஏற்படுத்தும். அடுத்தபடியா பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்காம செய்யும். இல்ல பூர்வீக இடத்துலதான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னா எந்த விதமான வளர்ச்சியும் உங்களுக்கு இருக்காது, வீட்டுல சுபகாரியங்கள் நடத்த முடியாது, பல்வேறு தடைகளை நீங்க அனுபவிக்க வேண்டி வரும். எல்லா விதத்திலையும், நோய்கள் உட்பட எல்லா விதத்திலையுமே ஒரு பாதிப்புங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சிலருக்கு குழந்தை இல்லாம போகும். 5ஆம் இடம் தான் புத்திரஸ்தானம். குழந்தை இருக்காது, இல்ல குழந்தை கரு களையக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது அடிக்கடி நடக்கும். பிள்ளைகளால் யோகம் இல்லாம போகும், பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்கவே முடியாது. அந்த ஸ்தானம் பாதிக்கப்பட்டால் புத்திர தோஷம் ஏற்படும். தந்தை வழி உறவுகளோட ஒரு நல்ல இணக்கம் இருக்காது, சொந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். மந்திர ஞானம் அந்த இடம், கடவுள் நம்பிக்கை குறைபாடு ஏற்படும், ஆன்மீக சிந்தனையில குறைவு இருக்கும். ரொம்ப ஒரு அழுத்தங்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையினுடைய வளர்ச்சி சார்ந்த எல்லா விஷயங்கள்லுமே இருக்கும். அவ்வளவு சீக்கிரமாலாம் நீங்க ஒரு விஷயத்துல ஜெயிக்க முடியாது, அவ்வளவு தடைகள் ஏற்படுத்தும். குழந்தைங்களுக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தியா இருக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது அறிவாற்றலுக்கான ஸ்தானம். 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு ஞாபக மறதி அதிகமா இருக்கும், படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறைய தடைகளை ஏற்படுத்தும். உயர்கல்வி ஒரு சிலருக்கு கிடைக்காம போகும். சில குழந்தைங்க தெளிவா பேசாது, அமைதியாவே இருப்பாங்க, பேச மாட்டாங்க தெளிவா. ஏன்னா பொது வெளியில பேசக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த 5ஆம் இடம். பொது வெளியில அதிகமா பேச மாட்டாங்க, வீட்டுல பேசுவாங்க. பொது வெளியில பேசும்போது ரொம்ப தயக்கம் இருக்கும், பேச்சுல தயக்கம் இருக்கும், கேட்ட கேள்விக்கு உடனே பதில் வராது, தடுமாற்றத்தோட பதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் 5ஆம் இடம் கெட்டால் நடக்கக்கூடிய விஷயங்கள். குடும்ப பாரம்பரியத்தை பத்தி சொல்றது 5ஆம் இடம். 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் காதல் திருமணம் நடக்கும்,
கலப்பு திருமணங்கள் நடக்கும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குடும்பத்துடைய பாரம்பரியத்தை வேற மாதிரி காட்டும். அப்போ ரொம்ப பாரம்பரியமான குடும்பம், அந்த வீட்டுக்குள்ள சரியா இருக்காது. அந்த பாரம்பரியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டு மனைவி வழியில் வரக்கூடிய லாபங்கள் அப்படிங்கிறது குறைக்கும். 5ஆம் இடம் கெட்டுச்சுன்னா மனைவிக்கு அது லாபஸ்தானம். அப்ப மனைவி வழி வரக்கூடிய லாபங்களில் குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மனைவி வழியில ஒண்ணுமே இருக்காது. சில பேருக்கு ஒரு சப்போர்ட் கூட கிடைக்காம போயிடும். பரம்பரை பதவி, பரம்பரை மரியாதை, இவங்க குடும்பத்துக்கு தாங்க காலங்காலமா அந்த மரியாதையை கொடுத்துட்டு இருக்கோம். அது உங்க காலத்துல வராது. யாருக்கு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு கிடைக்காது. அவங்க அண்ணனுக்கோ தம்பிக்கோ கிடைக்கும், இவருக்கு கிடைக்காது. ஷேர் மார்க்கெட் சார்ந்த அறிவு, நல்ல நுட்ப அறிவு, இந்த நுட்ப அறிவுல குறைபாடு ஏற்படும். நுணுக்கமா ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி முடிவு எடுக்க முடியாது. குழப்பம் இருந்துட்டே இருக்கும். நீங்க எடுக்கிற முடிவு சம்டைம்ஸ் தப்பா போகும். அப்ப இது எல்லாமே 5ஆம் இடத்துல தான் வருது. 5ஆம் இடம் வலுவிழந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடாது. அவங்கலாம் காதல் சார்ந்த விஷயங்கள், 5ஆம் இடம் காதல் ஸ்தானம். காதலில் தோல்வி, காதலால் அவமானம், காதலால சங்கடம், இதெல்லாம் 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நடக்கும். 5ஆம் இடம் நல்லா வலுவா இருந்துச்சுன்னா விருப்பப்பட்ட பெண்ணை திருமணம் புரியக்கூடிய ஒரு வாய்ப்பு. நல்ல வலுவாவே இருக்கு அப்படின்னா, நல்ல பார்வைகளோட இருக்கு, நல்ல வலுவா இருக்கு அப்படின்னா, எந்த விதத்திலும் அவப்பெயர் வராமல் குடும்பத்தை அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தோட குலதெய்வ அனுகடாட்சத்தோட அந்த திருமணம் நடக்கும். காதல் திருமணமே அவ்வளவு சிறப்பா நடக்கும். நம்மளுடைய தர்ம சிந்தனையை சொல்லக்கூடியது இந்த 5ஆம் இடம். நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய தர்மம், நல்லது கெட்டது பார்த்து தான் செய்வீங்க. ஐயோ இது கெட்டது, இது செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். 5ஆம் இடம் கெட்டால் எது செஞ்சாலும் பரவாயில்ல, நமக்கு லாபம் வந்தா சரின்ற மாதிரி நினைப்பாங்க. எப்படியோ நாம ஜெயிச்சா சரின்னு நினைப்பாங்க. அப்ப அந்த தர்ம வாழ்வு அப்படிங்கிறது இருக்காது, அதுல குறைவு இருக்கும். ரொம்ப ஈஸியா பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுக்கறது இந்த 5ஆம் இடம். இது வலுவா இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா பணம் சம்பாதிப்பாங்க. சொகுசாக பணம் சம்பாதிக்கிறது, உழைப்பு குறைவாக இருக்கக்கூடிய இடத்துல பணம் சம்பாதிக்கிறது. ஜோதிடர்கள், ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் உடல் உழைப்பு கம்மியா இருக்கும், ஆனா அறிவு அதிகம் பயன்படுத்துவாங்க. ஆனா உடல் உழைப்புங்கிறது அவர்களுக்கு குறைவா இருக்கக்கூடிய இடம். அப்ப இவங்களுக்குலாம் அந்த 5ஆம் இடம் வலுவா இருக்கும். இந்த 5ஆம் இடம் வலுவா இருந்தாதான் அப்படி ஒரு வாய்ப்பினை கடவுள் கொடுப்பார். இந்த 5ஆம் இடம் கெடுறதுன்னா என்ன? இந்த 5ஆம் இடம் ராகுவோடையே கேதுவோடையே சேர்ந்து இருந்தா அந்த இடம் பாதிக்கப்படும். அதே போல இந்த 5ஆம் இடத்தை அதிபதி சேரக்கூடிய கிரகங்கள், நின்ற பாதசாரங்கள், இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா இது எல்லாமே ஒன்றுக்கொன்று எதிர்வினையாக இருந்துச்சுன்னா அந்த 5ஆம் இடம் பாதிக்கப்படும். இந்த 5ஆம் இடம் குருவினுடைய பார்வை பெற்றோ இல்ல குருவினுடைய பாதசாரம் பெற்றோ இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் சுப கிரகங்களா இருந்தோம், அந்த இடம் வலிமை பெற்றால் ரொம்ப அற்புதமான பலன்களை வழங்கும். சரி, இந்த 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சு, என்ன பண்ணலாம், அதை எப்படி வலுப்படுத்துறது? எனக்கு குலதெய்வம் எதுன்னே தெரியல. குலதெய்வத்தை வழிபட்டால் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், உங்களுடைய வம்ச வழியினர் நல்லா இருக்கும், எல்லா ரூபத்திலையும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனா எங்களுக்கு குலதெய்வம் தெரியல, என்னன்னு கண்டுபிடிக்க நான் ரொம்ப ஈடுபாடா இருக்கிறேன், ஆனா கண்டுபிடிக்க முடியல. அப்ப என்ன பண்ணலாம்? 5ஆம் இடத்து அதிபதியை நாம வலுப்படுத்தி வைக்கணும். 5ஆம் இடத்து அதிபதி பலவீனமா இருக்காரா, அந்த இடத்தினுடைய அதிபதியை வலுப்படுத்தணும். அவர் எந்த நட்சத்திர பாதசாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, தனக்கு பகையான கிரகத்தினுடைய பாதசாரத்துல உட்கார்ந்தாருன்னா அவரால் சரியா பணிபுரிய முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? அந்த அதிபதியை வலுப்படுத்தணும். எப்படி வலுப்படுத்தலாம்? என்ன பரிகாரம்? பொதுவா பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கோயில்கள் நம்ம சொல்றோம், தானங்கள் சொல்றோம், தர்ம பணிகள் சொல்றோம், நிறைய விஷயங்கள் சொல்றோம் பரிகாரத்துக்கு. அதே போல விருட்ச பரிகாரங்களும் சொல்றோம். பொதுவா ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னு சொன்னா அவன் எங்கிருந்து தோன்றுகிறான்? அந்த பிரபஞ்சத்திலிருந்து தோன்றான். அவனுடைய உடல்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய காம்பினேஷன் தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்றோம். ஆகாயத்தை விடுங்க, அது வெட்டவெளி. நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லா விதத்திலும் நம்ம உடம்புல கலந்துருக்கிறது இவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அப்ப இது எங்கிருந்து தோன்றியது? இங்கிருந்தே தோன்றியது. இதற்கான மருந்து எங்கிருந்து கிடக்கிறது? இங்கிருந்தே கிடக்கிறது. அப்ப மனிதனுக்கு வரக்கூடிய தோஷங்களாக இருந்தாலும் சரி, அது எங்கிருந்து தோன்றுகிறது? இங்கிருந்தே தோன்றுகிறது. அதற்கான பரிகாரமும் இங்கிருந்தே நம்ம எடுத்துக்கலாம். எங்க இருந்து? இந்த பிரபஞ்சத்தில இருந்து. சாதாரணமா பார்ப்போம், ஒரு சிலருக்கு வரக்கூடிய நோய்கள் வெறும் தண்ணீர் குடிங்க சரியா போயிடும். நீரால் பரிகாரம், அந்த நோய், அந்த தோஷம் நீங்கும்.
வெயில்ல நில்லுங்க, வெயில்ல நடங்க, சரியா போயிடும். அதே வெயில் ஒரு சில பேருக்கு சன் அலர்ஜியா இருக்கும். அதுவே ரிவர்ஸ்லயும் இருக்கும். தோஷம் அடைதல். யார் தோஷம் அடைகிறா? சூரியன் தோஷம் அடைகிறது. சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷம். நல்லா நிலத்துல நடங்க, வேற ஒன்றும் கிடையாது. நடங்க நிறையா. இந்த பூமி தாயின் மீது நீங்க நடக்க வேண்டியதுதான். உங்களை சுமக்கின்ற பூமி தாய் உங்களுடைய நோய் தீர்ப்பா. நடக்க சொல்லுவாரு டாக்டர், அவ்வளவுதான். உங்களை மருத்துவர் நடக்க சொல்லும் பொழுது அந்த நடையினாலே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறையும். அந்த நடையினால உங்களுக்கு ஒரு சில நோய்கள் தீரும். அதனாலதான் அதை சொல்லுவாங்க. இப்ப நிறைய மாறிடுச்சு. ஆனா இது எல்லாமுமே நம்மளோடு தொடர்புடையது. அந்த பிரபஞ்சத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்முடைய நோய்களை தீர்க்க வல்லது. ஒண்ணுத்தினாலும் வரக்கூடிய தோஷங்கள் அதுக்கு சரியான ஒரு பரிகாரத்தின் மூலம் அது தீருது. அதுபோல இந்த 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டு நமக்கு வரக்கூடிய தோஷங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பரிகாரங்கள் மூலமே நம்ம சரி பண்ணிடலாம். அப்ப இந்த தோஷம் நீங்க என்ன செய்யலாம்? 5ஆம் இடத்து அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, எனக்கு அது சார்ந்த தோஷம் இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல் தரமான பரிகாரம் அவர்கள் விக்கிரக பிரதிஷ்டையில் ஈடுபடுவது, புனருத்தாரண பணிகளில் ஈடுபடுவது, அதாவது திருப்பணிகள் சார்ந்த விஷயங்கள்ல தங்களை ஈடுபடுத்திக்கிறது, உழவார பணிகள் போய் கோயில்ல பணிபுரியுது. இது எல்லாம் அற்புதமான பலன்களை வழங்கக்கூடியது. 5ஆம் இடம் கொஞ்சம் வலுப்பெறும். என்னதான் இருந்தாலும் குலதெய்வத்திற்கு நிகரான தெய்வம் வேறு எதுவும் இல்லை. குலதெய்வம் தான் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய, எல்லா விதத்திலும் உங்கள் வாழ்க்கையை தெளிவு பெற வைக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா உங்களுடைய குலதெய்வம் தான். அதனால குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது தான் முதல் தரமான தீர்வே. குலதெய்வத்தை தெரியலையா? கண்டுபிடிக்கணும். குலதெய்வ வழிபாட்டில் தடையா? அதை நீக்கி குலதெய்வ வழிபாட்டை தொடரணும். குலதெய்வத்தில் குழப்பமா? அந்த குழப்பத்தை தீர்க்கணும். தீர்த்து குலதெய்வம் எதுன்னு சரியா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு நீங்க உங்க வழிபாட்டை தொடர ஆரம்பிக்கணும். அதுதான் முதல் தரமான ஒரே வழி. இது எல்லாமே இது பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல தான் அந்த பரிகாரம் எல்லாம். இது கொஞ்சம் கூடுதலா உங்களுடைய 5ஆம் இடத்தை வலுப்படுத்தி கொடுக்கும், அவ்வளவுதான். மற்றபடி குலதெய்வம் தான் முழு பலன்களை, பரிபூரண பலன்களை உங்களுக்கு வழங்கக்கூடியது. அதே போல குருமார்களுடைய வழிபாடு இந்த இடத்தை கொஞ்சம் வலுப்படுத்தும் 5ஆம் இடத்தை. மூதாதையர்களுடைய வழிபாடு, மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை சரியாக செய்யும். இது எல்லாம் உங்களுடைய 5ஆம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு காரணி. அதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்தபடியா அந்த 5ஆம் இடத்துக்குரிய அதிபதி, அவரை வலுப்படுத்தலாம். அந்த கிரகம் சார்ந்து சில பரிகாரங்களை செய்கிறது. என்ன கிரகமோ அந்த இடத்திற்கு அதிபதி, அந்த அதிபதியை சார்ந்து சில பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது கொஞ்சம் அந்த இடத்தை வலுப்படுத்தும். அடுத்தபடியா விருட்ச பரிகாரம். இது ஒரு முக்கியமான பரிகாரங்க இது. ஏன்னா அந்த பிரபஞ்சத்திலிருந்து நாம நேரடியா எப்படி தொடர்புறோமோ அதே போல இந்த பிரபஞ்சத்தோடு நேரடி தொடர்பு இருக்கக்கூடியது விருட்சங்கள். அதனாலதான் ஒவ்வொரு கோயிலுமே விருட்சங்கள் இருக்கும். அந்த விருட்சங்கள் மூலமாக இந்த பிரபஞ்ச தொடர்பு அப்படிங்கிறது ஏற்படும். கோயில் இறைவனுடைய அனுகடாட்சத்தால் ஏற்படுத்தப்பட்டது, இல்ல தானாக தோன்றினது, இந்த மாதிரிதான் விக்கிரகங்களாக சுயம்பாக தோன்றியவைகளாக இருந்தாலும் சரி, இல்ல மனிதர்களால் கட்டப்பட்டதாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய அனுகடாட்சத்தால் அமைக்கப்பட்டது. ஆனா அந்த விருட்சங்கள் இறைவனுடைய அனுகடாட்சத்தால் இங்கே விளையக்கூடியது, வளரக்கூடியதுங்க. நேரடியாக பிரபஞ்ச தொடர்போடு இருக்கக்கூடியது. பஞ்சபூதங்களும் உள்ளடக்கிய ஒரு உயிராக இருக்கக்கூடியதுங்க. ஓர் உயிர்ல இருக்கக்கூடியது, நாளுக்கு நாள் வளரக்கூடியது. அப்ப இது அற்புதமான பலன்களை தரக்கூடிய இந்த விருட்சங்கள். வெளிநாட்டில் இருக்கிறேன், குலதெய்வம் எனக்கு தெரிஞ்சாலும் கூட வழிபட முடியாது. நிறைய விஷயங்கள் என்னால செய்ய முடியல. என்னுடைய 5ஆம் இடத்தை வலுப்படுத்துவதற்காக, தோஷமடத்திற்கு வலுப்படுத்த ஒன்றும் பண்ண முடியல. அப்ப அவர்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை வழங்கக்கூடிய இந்த விருட்ச பரிகாரம், வெளிநாட்டுக்காரர்களுக்கு தான் இது ரொம்ப 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 அவசியம். அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம். என்ன பண்ணலாம்? உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதி யாரோ அந்த கிரகத்தை வலுப்படுத்துவது, அது சார்ந்த விருட்சத்தை நட்டு வழிபடுவது உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். இந்த விருட்சத்தை வீட்டில் நடலாமா? நிச்சயமா கூடாது. ஏன்னா இந்த விருட்சம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். அதையே உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்வினையாக செயல்படக்கூடியதாக இருக்கலாம். ஏன்னா குலதெய்வம்னா ஒன்னா தானே வரும் எல்லாருக்கும், அப்படி கிடையாது. உங்களுக்கான குலதெய்வத்துக்கான பரிகாரம் இல்லை, அந்த 5ஆம் இடம் உங்க ஜாதகத்துல வலுப்பெறுவதற்கான ஒரு பரிகாரம் இது. உங்களுக்கு 5ஆம் இடம் வேறையா இருக்கும், அவர்களுக்கு 5ஆம் இடம் வேறையா இருக்கும். அப்ப இந்த அதிபதிகள் மாறும் பொழுது ஒன்றை ஒன்று எதிர்கிரகங்களா இருந்துருச்சுன்னா தொல்லை. அதனால வீட்டுல பண்றது அப்படிங்கிறது
தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த விருட்ச பரிகாரங்கள் விக்கிரக பிரதிஷ்டைக்கு நிகரான பலன்களை வழங்கக்கூடியது. இதை நட்டா நீங்க தான் இதற்கு தண்ணி ஊற்றணுமா, நீங்க தான் இதுக்கு ஏதாவது பூஜை பண்ணணுமா, நீங்க தான் எல்லாமே இதுக்கு செய்யணுமான்னா அப்படி ஒன்றும் கிடையாது. இதை நீங்கள் நட்டு இதை ஒரு முறை வழிபட்டு சென்றாலும் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கக்கூடியதாக தான் இருக்கும். இது வளர வளர உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சிங்கிறது இருக்கும். இது வெளியிடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு மகத்துவமான பரிகாரம் இந்த விருட்ச பரிகாரம். இதன் மூலம் உங்களுடைய 5ஆம் இடத்தை வலுப்படுத்துதல் அப்படிங்கிறது உலகத்துல எந்த மூலையில இருந்தீங்கனாலும் ஒரு விருட்சத்தை, உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதி சார்ந்த ஒரு விருட்சத்தை நீங்கள் நடுவதன் மூலம் மிக அற்புதமான பலன்களை அடைய முடியும். இந்த 5ஆம் இடம், இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஆய்வு செய்து அதுக்கப்புறம் பரிகாரத்துக்கு போங்க. நீங்களா ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் அதை நல்லா ஆய்வு செய்து அதுக்கு பிறகு அது சார்ந்த பரிகாரங்களை நீங்க எடுத்துக்கோங்க. நீங்களா பொதுவியலா ஏதாவது பரிகாரங்களை செய்ய வேண்டாம். ஏன்னா பரிகாரங்களை பொறுத்தவரை ஜென்ரலா நிறைய விஷயங்கள் இருக்கும். எல்லா நோய்க்கும் ஒரே மாத்திரையை போட முடியாது. அவரவர் நோய்க்கு ஏற்பதான் மாத்திரையை போடணும். அப்ப சரியான ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா அந்த நோய் 2 நாள்ல எப்படி தீருமோ, 3 நாள் எப்படி தீருமோ, அதே போல உங்களுக்கு சரியான பரிகாரங்கள் செய்வதன் மூலம் அந்த கிரகத்தினால் அடைந்த தோஷத்தை நீங்க விளக்கலாம். இல்லைன்னா எவ்வளவு நாள் பரிகாரம் பண்ணாலும் பண்ணிட்டே இருக்க வேண்டியது, ஒரு பெரிய தீர்வு கிடைக்காது உங்களுக்கு. அதெல்லாம் மிகச்சரியா செய்யணும்னு முடிவு பண்ணீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை அருகாமல் இருக்கக்கூடிய ஜோதிடத்தை ஆய்வு செய்து பிறகு அதை நீங்க சரி பண்ணிக்கோங்க. ஜோதிடம் மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான், சித்தர்களால் அருளப்பட்டது. அதனால மிகச்சரியா இதை பயன்படுத்தும். இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை கடந்து விருட்ச பரிகாரத்துல இன்னும் நிறைய இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை நம்ம பார்ப்போம். ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்யக்கூடிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்வதன் மூலம் மகிழ்ச்சியுடன் வாழ்வீராக. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.